ஹாலிவுட் தரத்தில் கோட் திரைப்படம் தெரிக்கவிடும் மிரட்டலான ட்ரைலர். வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில் விஜயின் நடிப்பில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற திரைப்படம் உருவாகி வருகின்றது. இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. விஜய் மற்றும் வெங்கட் பிரபு கூட்டணியில் இப்படம் உருவாகின்றது என்றதும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு இரட்டிப்பு ஆனது. ஏனென்றால் பொதுவாக வெங்கட் பிரபுவின் படங்கள் என்றாலே வித்தியாசமாகத்தான் இருக்கும். எனவே விஜயை வைத்து வெங்கட் பிரபு இயக்கி வரும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படமும் வித்தியாசமாக ஒரு படமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருந்து வருகின்றது. இந்த நிலையில் இப்படத்தின் டைட்டில் மற்றும் போஸ்டர் புத்தாண்டை முன்னிட்டு வெளியான நிலையில் மேலும் ஒரு போஸ்டர் பொங்கல் ஸ்பெஷலாக வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வைரலானது. இந்த போஸ்டரில் விஜய், பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல் ஆகியோர் உள்ளனர். இதை பார்த்தால் இவர்கள் 4 பேரும் ஒரு டீமாக இருப்பது போல தோன்றுவதாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர். மேலும் இந்த டீமில் இருக்கும் ஒருவர் விஜய்க்கு எதிராக திரும்புவார் என்றும் அநேகமாக அது பிரசாந்த் அல்லது அஜ்மலாக தான் இருக்கும் எனவும் ரசிகர்கள் தற்போதே கணித்து வருகின்றனர். ஆனால் இப்படத்தின் படப்பிடிப்பு துவங்கும் போதே மோகன் தான் மெயின் வில்லன் என ஒரு உலா வந்தது. இந்த நிலையில் யார் வில்லன் என்பதுதான் படத்தின் மிகப்பெரிய ட்விஸ்டாக இருக்கும் என்று தெரிகின்றது. இந்த நிலையில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்தில் விஜய் டபுள் ஆக்ஷனில் நடிப்பதாக ஒரு தகவல் வந்துள்ளது. விஜய் அப்பா மற்றும் மகன் என 2 கதாபாத்திரங்களில் நடிப்பதாகவும் படத்தின் கதைக்களம் டைம் டிராவலை மையப்படுத்தி உருவாகி வருவதாகவும் தகவல்கள் வருகின்றது. எது எப்படி இருந்தாலும் விஜய் ஒரு வித்தியாசமான படத்தை வெங்கட் பிரபு கொடுத்தால் போதும் என்பதுதான் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழ் புத்தாண்டு தினத்தில் இந்த படத்தின் ட்ரைலர் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. படத்தை ஹாலிவுட் தரத்தில் உருவாக்கி வருகின்றார்களாம். எனவே தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் விமர்சன அளவிலும் மிகப்பெரிய வரவேற்பை பெற வேண்டும் என்பதுதான் தளபதி ரசிகர்களின் விருப்பமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.